அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொன்முடி வழக்கு 18ஆம் தேதி விசாரணை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை 18ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு குறித்தான விவரங்கள். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவைக்கு ரத்து செய்ய கோரி பொன்முடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த அந்த தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று பொன்முடி தரப்பில் இன்றைய தினம் மீண்டும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள், அதாவது தீர்ப்பு உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றமே சரணடைவதற்கு 1 மாதம் விலக்களித்து பொன்முடிக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் பொன்முடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் பொன்முடி நீதிமன்றத்தில் சரணடைவதிலிருந்து, அதாவது சிறைக்கு செல்வதிலிருந்து மட்டும் தற்காலிகமாக விலக்களித்து இந்த மேல்முறையீட்டு மனு மீதான மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. அதன் காரணமாகவே பொன்முடி நீதிமன்றத்தில் சரணடைந்து அந்த தண்டனை அனுபவிக்காத நிலையில் தற்பொழுது இந்த தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளுடன் அவர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.